Hey guys, welcome to my channel Code with Curly. React லேர்ன் பண்ணிருந்தோம், நோட் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம், அண்ட் எக்ஸ்பிரஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். மோர் ஓவர் ரீசெண்டா குட்டி குட்டி மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் மாங்கோ எங்கடா அப்படி கேட்கக்கூடாது. டேட்டா பேஸ் எங்கடா அப்படின்னு அந்த ஒன்று இருக்குல்ல. ஃப்ரண்ட் எண்ட் பார்த்துட்டோம், பேக் எண்ட் பார்த்துட்டோம், டேட்டா பேஸ் எங்க காணோம். நம்ம சும்மா ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸா வச்சு அங்கிருந்து வந்து ரிட்ரீவ் பண்ணி யூஏல எல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். அப்ப டேட்டா பேஸ் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் இங்கதான் வந்திருக்கு. ஸோ இப்ப டேட்டா பேஸும் பார்க்க போறோம். திங் இஸ் லைக் நான் ஏன் மாங்கோ சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட வீடியோஸ்ல எல்லாம். அது வந்து என்ன அப்படின்னா மெர்ன் ஸ்டாக். ஸோ இந்த என்னோட வீடியோஸ் பார்க்குற பீப்புள் வந்து தே ஷுட் ஹாவ் ஃபுல் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுங்கிறக்காக தான் வந்துட்டு நான் இதை மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ M stands for Mongo, E for Express, R for React and N for Node. Of course, ERN வந்து நம்ம அங்கங்க பார்த்துருக்கோம் அண்ட் we could able to do it. அந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம மாங்கோ டேட்டாபேஸ் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு அவங்களாம் எங்க டேட்டாபேஸ் வச்சிருக்காங்க, எந்த மாதிரி டேட்டாபேஸ் யூஸ் பண்றாங்க, SQL யூஸ் பண்றாங்களா, நோ SQL யூஸ் பண்றாங்களா, இல்ல வாட் எவர் நம்ம என்ன மாதிரி டேட்டாபேஸ் யூஸ் பண்றாங்க, எங்க தான் டேட்டாவை ஸ்டோர் பண்றாங்க, அப்படியெல்லாம் டிட் யூ எவர் வண்டர்ட்? ஸோ இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த MongoDB யூஸ் பண்ணுறாங்க. பட் ஐ ஹாவ் டேக்கன் சம் ஆஃப் திஸ் பிகாஸ் அதில் ஒரு சில ட்ரைட்ஸ் இருக்குது, அதை பற்றி லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவங்களோட கான்டென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூசர் ப்ரிஃபரன்சஸ்க்காக வந்து MongoDB யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஊபர் அவங்களோட ரியல் டைம் லொக்கேஷன் டேட்டா அண்ட் டிரைவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டா அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா கண்டென்ட் அண்ட் யூசர், அதாவது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களோட டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக MongoDB யூஸ் பண்றாங்க. ஓகே, MongoDBனா என்ன பாப்போமா? MongoDBங்கிறது வந்து ஒரு நோ SQL டேட்டாபேஸ். அப்படின்னா நாட் ஒன்லி SQL அப்படின்னு அர்த்தம். SQLனா என்ன? ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஸோ அது வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து MySQL, Oracle, அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஆப்வியஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு முன்னாடி. இஃப் யூ ஆரண்ட், நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் அவுட். சம் இன்ஃபர்மேஷன் வந்து எதர் இஃப் இட் இஸ் இன் பிளாக் ஆர் ரிட்டன் பேஜஸ் ஆர் யூடியூப் வீடியோஸ் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யா, ஸோ MongoDB வந்து ஒரு நோ SQL டேட்டாபேஸ் சிஸ்டம். இது வந்து ஒரு மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ்க்காக பில்ட் பண்ணப்பட்டது. அதோட இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓரியன்டட் ஸ்டோரேஜ். இது வந்து இட் குட் பி பாப்புலர் அமாங் டெக் ஜெயன்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். இவங்க எல்லாருமே வந்து இந்த MongoDB வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஒன்று வந்து டாக்குமெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து ஸ்கீமா ஃபிளெக்சிபிலிட்டி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? டாக்குமெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஸோ MongoDB அது வந்து எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுன்னா பைனரி ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸாக ஸ்டோர் பண்ணுது. அதாவது BSON, அதாவது பைனரி ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுது. ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். பட் அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் வேரியிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். லுக் அட் தட், யூனோ, நான் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது ஒரு ரிஜிட் டேபிள்ஸ் இல்லாமல் ஃப்ளெக்சிபிள் டாக்குமெண்ட்ஸாக வந்து MongoDB யூஸ் பண்ணும். இந்த ரிஜிட் டேபிள்ஸ் வந்து எங்கே இருக்கும்னா SQLல இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸ்கீமா ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இதில் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்கீமாவே கிடையாது. நான் முன்னாடியே இப்படி தான் என் டேட்டா இருக்க போதுன்னு நான் சொல்லி வைக்க மாட்டேன். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூ கேன் யூஸ் MongoDB. ஓகேவா? அதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்கீமா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த ஃபீல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும் ஆர் இந்த கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸில் இருக்கணும்னு நான் வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்கீமா சொல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிளாக வந்து ஸ்கீமா வந்து வச்சுக்கலாம். லைக் ப்ரீ டிஃபைன் நான் பண்ணவே தேவையே இல்லை.
ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் அது ஓன் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஈவன் அவங்க அந்த ஃபீல்ட்ஸை கூட ஷேர் பண்ணி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். பட் தி திங் இஸ், இந்த ரிஜிட் டேபிள்ஸ் சொன்னால எஸ்கியூஎல்ல அப்படி வந்து நம்ம பண்ண முடியாது. ஸ்கீமா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்கீமால தான் வந்து டேபிள் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஃபீல்டு இருக்கும், அதோட டேட்டா டைப் அதுவாக தான் இருக்கணும். அப்படிதான் வந்து டேட்டா பேஸ் வந்து டிசைனே பண்ணுவாங்க. பட் மாங்கோடிபில அப்படி கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு அங்க டாக்குமெண்ட் 1 இருக்கு பாருங்க, பேசிக் யூசர். அது வந்து நேமும் இமெயில் மட்டும் போட்டிருக்காங்க ஒரு டேபிள்ல. இந்த இடத்துல டேபிள்ங்கிறது வந்து கலெக்ஷன் சொல்லுவாங்க. அதை நான் நெக்ஸ்ட் கம்பேரிசன்ல சொல்றேன். ஸோ அதே கலெக்ஷன்ல வந்து வேற ஒரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து போடலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம், ஃபோனு, அட்ரஸ், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி வந்து புது ஃபீல்ட்ஸையும் ஆட் பண்ணலாம், நெஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு வரலாம், அரே ஃபீல்ட்ஸையும் கொண்டு வரலாம். அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா இதுதான் டாக்குமெண்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆச்சே. ஆல்சோ நோ ப்ரீ டிஃபைன் ஸ்கீமா. ஸோ கண்டிப்பாக நம்மளால உள்ள இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் கம்பேரிஷன். ட்ரெடிஷ்னல் எஸ்கியூஎல்க்கும் நம்ம மாங்கோடிபி, அதாவது நோ எஸ்கியூஎல்க்கு டிஃபரன்ஸ். ரெண்டுமே டேட்டா பேஸ் தான். ஓகேவா? பட் திங் இஸ், இங்க டேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் எஸ்கியூஎல்ல, மாங்கோல வந்து கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம், இங்க வந்து டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து காலம், இங்க வந்து ஃபீல்ட்ஸ். இங்க ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நோ எஸ்கியூஎல் எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்கியூஎல்ல வந்து ஃபிக்ஸ்டு ஸ்கீமா, மாங்கோடிபில வந்து டைனமிக் ஸ்கீமா. ஸோ கலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ரெக்கார்ட், அதாவது ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு ரோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட் அது வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஒரு ஜேசன், அதாவது பைனரி ஜேசன் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஜேசன் லைக் ஆப்ஜெக்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டமை பொறுத்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே ஸ்டோர் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து அங்கே ஒரு ரெக்கார்டாக தானே போடுறோம். அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கலெக்ஷன்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கலெக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா ஒரு ஃபோல்டர், அங்கே எல்லா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இது எப்படின்னா ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸில் டேபிள் மாதிரி. ஓகேவா? அடுத்து ஃபீல்ட்ஸ். ஃபீல்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு காலம்ஸ் இல்லை ஆட்ரிபியூட்ஸ். ஒவ்வொரு டாக்குமெண்ட்குள்ளேயும் ஒவ்வொரு, இப்போ நேம், இமெயில்னால பார்த்தோம்ல, அதெல்லாம் தான் ஃபீல்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இருக்கு. அப்புறம் எம்பெடட் டாக்குமெண்ட்னா ஒரு டாக்குமெண்ட்குள்ள இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை பொறுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் அது ரிலேட்டடாக ஆட் பண்ணிட்டு போகிறது வந்து யூனோ லைக் அதுதான் எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதனால வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரே டாக்குமெண்ட்குள்ளே அந்த டாக்குமெண்ட் அந்த ரெக்கார்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் போட்டுடலாம் இந்த எம்பெடட் டாக்குமெண்ட் மூலமா. இன்ஸ்டெட் நீங்க வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பதிலாக ஒரே டாக்குமெண்ட்ல எல்லாத்தையும் போட முடியும். ஸோ இதுதான் வந்து நோ எஸ்கியூஎலோட பிளஸ் ஆக்சுவலி. ஓகே, இதுல வந்து ரொம்ப முக்கியமான இதுக்காக நம்ம வந்து இதில் யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா ஹாரிசான்டல் ஸ்கேலிங். அதாவது டேட்டா கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் மல்டிபிள் சர்வர்ஸ். அதாவது நீங்க வந்து யூ ஓன் அப்ளிகேஷன், அதாவது முதல் நாள் வந்து நிறைய யூசர்ஸ் வரமாட்டாங்க. வாட் இஃப் ஒரு 1000 ஆர் சம் இயர்ஸ் ஆயிருச்சு, யுவர் ஆப் ஹஸ் பிகம் அ பூம். வாட்ஸ்அப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இவ்வளோ யூசர்ஸ் கிடையாது. பட் திங்க் ஆஃப் லைக் டுடே எவ்வளோ யூசர்ஸ் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணால் பத்தாது. கண்டிப்பாக மல்டிபிள் சர்வர்ஸ், அதாவது ஹரிசாண்டலாக ஸ்கேல் பண்ணியிருப்பாங்க சர்வர்ஸை. ஓகேவா? நிறைய சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மாங்கோடிபி யூஸ் பண்ணோம்னா ஒரு சர்வரில் யூசர் பற்றின இன்ஃபர்மேஷன், இன்னொரு சர்வரில் ப்ராடக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், இன்னொரு சர்வரில் ஆர்டர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் போட்டு வச்சுட்டா ஈஸியாக வந்து ஸ்கேல் பண்ணி இன்ஃபர்மேஷனை நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து இது வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங்க்கு ரொம்பவே உதவியா இருக்கு இந்த மாங்கோடிபி. அதனால இது ரிலேட்டட் திங்ஸ்க்கெல்லாம் மாங்கோடிபி யூஸ் பண்றாங்க. அண்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ். எப்படி ஹை பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றேன்னா, எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு ஒன்று பார்த்தோம்ல, அது என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்குள்ள மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸை போடுறது. இது வந்து என்ன சால்வ் பண்ணுதுன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியூஎல் ஒன்று இருக்கு. ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் கூட ஜாயின் பண்ணி query எழுதுவாங்க. அந்த query இங்க அவசியமே இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரே டாக்குமெண்ட்ல மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் தட் பர்டிகுலர் டாக்குமெண்ட் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இங்க பாருங்களா, ஒரு ஆர்டர் ஐடி, அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணது எந்த கஸ்டமர், அண்ட் அந்த கஸ்டமர் வந்து என்ன ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறாங்க அந்த ஆர்டர் மூலமா. ஸோ
அந்த கஸ்டமர் டேட்டாவையும் அங்கேயே வச்சுட்டோம், ப்ராடக்ட் டேட்டாவையும் அதுலயே வச்சுட்டோம். அப்ப அஃப்கோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்டர் ஐடியை நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் ஆப்ல வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே இதான் ஆர்டர் ஐடி, இதான் கஸ்டமர் டீடைல், இதான் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு queryலயே இந்த டாக்குமெண்ட் அப்படியே உங்களால ஃபெட்ச் பண்ணிட்டு போயிட முடியும். ஓகேவா? சோ இதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். திங்க் ஆஃப் லைக் நீங்க ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு டேபிள்ல வச்சிருக்கீங்க, கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாம் இன்னொரு டேபிள்ல வச்சிருக்கீங்க, ப்ராடக்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இன்னொரு டேபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த query எத்தனை வேர் ஃபைண்ட் போட்டு எழுதுவீங்க? அதாவது இந்த ஆர்டர் ஐடி, இந்த கஸ்டமர் டீடைல்ஸ் அங்கிருந்து தூக்கணும். அப்புறம் இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து வேற ஒரு டேபிள்ல இருக்கும், அதுல இருந்து தூக்கிட்டு வரணும். இதெல்லாம் கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து தரணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இன்ஸ்டெட் அதை தவிர்த்து இந்த எம்பெடட் டாக்குமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா வந்து இன்ஃபர்மேஷனை query பண்ணி எடுத்துட்டு வர முடியும். ஸோ தீஸ் ஆர் டூ மெயின் இன்ஃபர்மேஷன். ஓகே. அப்புறம் எப்போ MongoDB யூஸ் பண்ணணும்? ஏன்னா நிறைய டேட்டாபேசஸ் இருக்கு. நீ NoSQL பத்தி சொல்ற, பட் அதுலயும் வந்து ப்ராப்ளம் இருக்கும்ல. நான் எப்பெல்லாம் எந்தெந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் MongoDB என் அப்ளிகேஷனுக்கு சூஸ் பண்ணணும், அதாவது எப்ப இந்த டேட்டாபேஸ் டேபிள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ரேப்பிடா உங்களோட அப்ளிகேஷனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து MongoDB யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க ஏதோ ஒரு ஃபிளிப்கார்ட் ஆர் அமேசான் ஏதோ ஒன்று, ஓகேவா? அதுல வந்து ஃபிளெக்சிபிள் ஆட்ரிபியூட்ஸ் வைக்கிறதுக்காக நீங்க கண்டிப்பா வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்மார்ட் வாட்சை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட வேரியன்ட் வந்து பிளாக் கலர் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? பட் சில்வர் வேற கலர்ஸ் எல்லாம் வந்து வரும்போது அதுல லிமிடெட் எடிஷன் அப்படின்னு வந்து ஒரு யூனிக் ஆட்ரிபியூட்டை உள்ள சொருகுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும்போது ஃபிளெக்சிபிளா இருக்கணுங்கிறக்காக நீங்க வந்து அந்த மாதிரி டைம்ல MongoDB யூஸ் பண்ணலாம். அடுத்து லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு சோஷியல் மீடியா, நம்ம வந்து யூனோ லைக் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். அதுல வந்து எக்கச்சக்கமான போஸ்ட் போடுறோம். ஓகேவா? அதுல வந்து போஸ்ட், அதோட கண்டென்ட், எந்த யூசர் போட்டாங்க அந்த போஸ்ட்டை, அண்ட் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து எம்பெடட் டாக்குமெண்ட்டா ஸ்டோர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணும்போது. ஓகேவா? இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க, அந்த போஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த மாதிரி எம்பெடட் டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ஸ்கேல் பண்ணிக்க முடியும். நான் அந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங் மாதிரி சொன்னேன்ல, அந்த மாதிரி. ஸோ லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்க்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் MongoDB யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ரியல் டைம் டேட்டா கால்குலேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது IoT டிவைஸ் டேட்டா, அதில் மெட்ரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த MongoDB வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் மேட்ரிக்ஸ் பத்தி பார்ப்போம். அதாவது நீங்க வந்து மாங்கோவும் யூஸ் பண்ணலாம், SQL அதாவது MySQL, Oracle இந்த மாதிரி என்னன்னாலுமே வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எப்போ, ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் NoSQL பேஸ்ட் யூஸ் கேசஸ் வந்து எப்போ எந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஒரு பிளாக் லைக் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேர்ட்பிரஸ் எடுத்துப்போம். அதில் வந்து நீங்கள் டைனமிக் வெப் பேஜஸ் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியா, யூசர் ஜென்ரேட் கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி அதுக்காக வந்து நம்ம MongoDB யூஸ் பண்ணலாம். அடுத்து ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ், நான் இப்போ சொன்னேன்ல, ஊபர் சொன்னல இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி இந்த ஓலா, ஊபர் அந்த மாதிரி மற்ற அப்ளிகேஷன் எல்லாம் இருக்குல்ல, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் ரியல் டைம் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து நீங்க வந்து ட்ராக் பண்ணும்போது, ஒரு டிரைவர் எங்க இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்விக்கியில வந்து ஒரு டிரைவர் ஒரு இடத்துல இருந்து பிக் பண்றாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க, அந்த மாதிரி வந்து லொக்கேஷன்ஸை வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க யூனோ லைக் ட்ராக் பண்றது, கஸ்டமர் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்றது, எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் எல்லாம் கொடுப்போம்ல, அதுக்காக அந்த மாதிரி ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா MongoDB போறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் IoT அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ்னால இப்போ நிறைய வந்திருக்கு. நெஸ்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. லைக் அது வந்து என்ன பண்ணும்னா, சென்சார் டேட்டா வந்து தெர்மோஸ்டாட்ஸ்ல இருந்து வந்து கேதர் பண்ணும், கேமரால இருந்து, லைட்ஸ்ல இருந்து, சென்சார் டேட்டா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு, டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு யூ கேன் கோ ஃபார் NoSQL.
அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு, பின்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க வந்து போஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, இமேஜஸ், காமெண்ட்ஸ், லைக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கும் we can use NoSQL. அண்ட் கேமிங் அப்ளிகேஷன், ஸோ கேமிங் அப்ளிகேஷன்லயும் வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் நிறைய வரும், அந்த மாதிரி இருக்கிறனால we can go for NoSQL. அண்ட் லாக் மேனேஜ்மெண்ட், அதாவது சில கம்பெனிஸ் இருப்பாங்க, டேட்டா டாக், அவங்க வந்து அவங்க நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி, அதாவது மெஷின் ஜென்ரேட்டட் லாக்ஸை வந்து சர்வர்ஸ்லேருந்து, ஆப்ஸ்லேருந்து, நெட்ஒர்க்ஸ்லேருந்துலாம் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து we cannot know how the schema could be. ஓகேவா, நமக்கு இனிஷியலாக தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் we can go for NoSQL. அண்ட் ரைட் சைடில் பாருங்க, SQL பேஸ்ட் யூஸ் கேசஸ், அதாவது ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ், அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்த டேபிள். அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதுல ஸ்டோர் பண்றீங்கன்னா என்ன டேட்டா டைப்ல இருக்கணும், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் போட போறோம், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன். அது நீங்க மாத்தவே போறது இல்ல, யூ நோ ப்ரியார். ஓகேவா, முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்குன்னா அந்த பேங்கிங் சிஸ்டம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இப்படிதான் இருக்க போது, இதை தவிர்த்து அது மாறவே மாறாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்கீமா இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் SQL பேஸ்ட். ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படிதான், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஸோ உங்க இன்வென்ட்ரி இதெல்லாம் தான் இருக்க போது யூ குட் நோ அட் த ஏர்லியஸ்ட். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து அந்த ஸ்கீமாவை மாற்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் SQL போகலாம். அண்ட் HR சிஸ்டம்ஸ், புக்கிங் சிஸ்டம்ஸ், ரெகுலேட்டரி காம்ப்ளைண்ட்ஸ், அதெல்லாம் கண்டிப்பாக மாறவே மாறாது. ஸோ ஸ்கீமா மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து எசென்ஷியலா வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது, அதாவது ஒரு ஹை டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா கொஞ்சம் கூட மாறக்கூடாது அப்படிங்க இன்டெகிரிட்டியோட இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுது, ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டோர் பண்ணும்போது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு SQL போகலாம். ஸோ இங்க வந்து எது பர்ஃபெக்ட் எது இம்பர்ஃபெக்ட்னாலாம் ஒண்ணுமே கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்றோம்னா நம்ம டிசைட் பண்ணணும் விச் டேட்டாபேஸ் we are going to. அதாவது ஃப்ளெக்சிபிளா, ஸ்பீட் அதிகமா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கும் போது யூ கேன் கோ ஃபார் MongoDB, அதாவது NoSQL. வைல் சிஸ்டம் வந்து எனக்கு வந்து ஒரு ஹை டேட்டா இன்டெகிரிட்டி கொடுக்கணும், ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும், என் ஸ்ட்ரக்சர் மாறவே கூடாது அப்படிலாம் நினைச்சிங்கன்னா அப்சல்யூட்லி we can go for SQL. ஸோ அதுக்கான யூஸ் கேசஸ் தான் இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா ஸோ அண்ட் ஸோ டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யா, that's all about the introductory information. And நான் வந்து how to install MongoDBங்கிற information எல்லாம் I can move it to அந்த post மாதிரி நான் போட்டுறேன். So that you can follow, அது ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. The very next videoல we can continue on how to integrate this with our Node.js. அதை பார்ப்போம். And yeah, thank you for watching. Tata, bye bye, take care.